வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளில் காலை உங்களுடைய நாள் ஒரு விதமான மன அழுத்தத்துடன் தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். காலையில் ஒண்ணுமே உங்களுடைய நாளில் ஒண்ணுமே தெரியாமத்தாங்க இருக்கும். போக போக அதனை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. ஆனா ஆரம்பத்தில் அது உங்களுக்கு எதுவுமே தெரியாம சின்ன ஒரு மன அழுத்தத்துடன் உங்களுக்கு அந்த ஒரு நாளானது தொடங்க ஆரம்பிக்கும். காரணமே தெரியாம உங்களுக்குள்ள ஒரு சுமையானது இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே தெரியாது. போக போகத்தான் அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க வெளியே பார்த்தால் எல்லாம் சரியாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏதோ தவறாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள பிடித்து கொண்டு விடுங்க. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு முன்பு தொடங்கும் பொழுது எதுவுமே தெரியாது. போக போக நம்முடைய வாழ்க்கை என்னடா இந்த மாதிரி போகுது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கவலைகள் வர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். ஏதோ தவறாக நடக்கு, நம்முடைய வாழ்க்கை சரியில்லாம போயிருமோ, நம்ம செய்யக்கூடிய விஷயங்களிலும் ஏதாவது பிரச்சனைகளும் தடங்கல்களும் உருவாக்கிடுமோ அப்படின்னு நீங்க தொடங்குவதற்கு முன்பே உங்களுக்குள்ள ஒரு தவறான ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள வர ஆரம்பித்து விடுங்க. இந்த மாதிரியான சில உணர்வுகள் உங்களுக்குள்ள நிச்சயமா தொடங்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு நாளில். இந்த ஒரு உணர்வு தாங்க இந்த ஒரு நாள் முழுவதையும் உங்களுக்கு பாதிக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா தவறுகள் நடப்பதற்கு முன்பாகவே தவறுகள் நடந்துருமோ அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் நீங்களே உங்களுக்குள்ள கேட்க ஆரம்பிப்பீங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்குள்ள தயக்கங்கள் குழப்பங்கள் எல்லாம் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா நீங்க நன்மைகள் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள நன்மைகளை பண்ணினாலும் அந்த ஒரு நன்மைகள் எப்படி நடக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தயக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். குழப்பங்களும் உங்களுடைய மனதிற்குள் உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். அதனால நீங்க எதையுமே பண்ண முடியாம பிரச்சனைகளில் தான் உங்களுடைய வாழ்க்கையானது போய் முடிந்துவிடும். ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் போக போக அது அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. புரிந்து கொண்டு அது இனிமே எப்படி நடக்கணும் என்பதையும் நீங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நாளில் நீங்க முக்கியமாக வெளிப்பட போகிறது என்ன தெரியுமா? மறைந்த உண்மைகள். இதுவரைக்கும் நீங்க மறைத்து வைத்த உண்மைகள், மறைத்து வைத்த ரகசியங்கள், இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு நாளில் தெரிய ஆரம்பிக்கும். அதனால இந்த ஒரு நாளில் உங்களுக்கும் ஒரு சில நபர்களுக்கும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன சண்டைகள் கூட நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கலாம். நீங்க நம்பிய சில மனிதர்களின் உண்மை முகம் இந்த ஒரு நாளில் தெரியவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தாங்க இருக்கும். இது நேரடியான துரோகம் போல தெரியாமல் இருந்தாலும், நான் இவங்க பற்றி தவறாக நினைத்தேனா என்ற ஒரு சந்தேகத்தை உங்களுக்குள்ள உருவாக்கக்கூடிய சில விஷயங்களையும் நிச்சயமாக உருவாக்கவும் செய்யுங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உருவாகவும் ஆரம்பிக்குங்க. நண்பர்கள் மூலம் சிறிய ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனா உங்களுடைய நண்பர்களை நீங்க முழுமையாக நம்பணும். ஆனா எந்த ஒரு நண்பர்களை நம்பணும், எந்த மனிதர்களை நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு நீங்க முழுமையா தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்க கூட எத்தனையோ நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க அனைவருமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நண்பர்களாக இருக்க மாட்டாங்க. சில நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்களும் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்வாங்க. உதவிகளை எதிர்பார்த்த இடத்தில் அமைதி மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது இவங்களை அதிகமா காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் போக போக அதனை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. வேலை இடத்தில் பதட்டமான ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இதற்கு காரணமா இருப்பது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனுக்குள்ள ஒரு கேப். நீங்க சொல்வது சரியாக இருந்தாலும் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் சில நபர்கள் இருப்பாங்க. அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருக்கும். ஆனா போக போக எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிக்கும். எல்லாமே சரியாக இருப்பது போல உங்களுக்கு தோன்றும். சரியாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அது பெரிய ஒரு மனவேதனையை உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்குங்க. அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் என்பது அதிகரிக்கவும் செய்யும். நீங்க நினைப்பது வேறு ஒன்றாக இருக்கும், அவங்க புரிந்து கொள்வது வேறு ஒன்றாக இருக்கும். இதனால உங்களுக்குள்ள தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் என்பது உருவாக ஆரம்பிக்கும். பேச்சுவார்த்தைகளும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையில ஆழ்த்தி விடுங்க. உங்களுக்கு நிதி குறைவு பற்றிய கவலை அந்த ஒரு நாளில் அதிகமாகவே உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ள மட்டுமே நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. வெளியில எதையுமே நீங்க தொடர்ந்து பேச மாட்டீங்க. உள்ளுக்குள்ள மட்டுமே எல்லாத்தையும் நீங்க வைத்துக் கொள்வீங்க. எப்படி சமாளிப்பது என்ற ஒரு எண்ணம் உங்களை அமைதியாக இருக்க விடாம தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்களை ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு நேரத்தில் கூட தெளிவானது இல்லாமல் குழப்பத்திற்கு மேல குழப்பத்திற்கு உங்களுக்கு உருவாகி கொண்டே இருக்கும். உருவாகி அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை
கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகுதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதால் மனம் இன்னும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். நம்பிக்கை உங்களுக்கு குறைந்து கொண்டே இருக்கும். யாரையும் நம்ப முடியாத நிலைமை கூட உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இதனால நீங்க சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். பேச வேண்டிய இடத்தில் நீங்க மௌனம் காத்திருப்பீங்க. மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் நீங்க அதிகமா கோபப்பட்டிருப்பீங்க. அதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்காமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கும். மதியம் வரைக்கும் உங்களுடைய வேலைகள் எல்லாம் தாமதமாக நடக்கும். நீங்க செய்ய நினைத்தது கூட நடக்காமல் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கும். அதனால என்ன செய்வது என்று தெரியாம உங்களுக்குள்ள அதிகமான கவலைகள் உருவாக ஆரம்பிக்கும். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலம் வரக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் கூட உங்களுடைய மனதளவில் உங்களை பாதித்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்வில் இந்த ஒரு நாள் காலையிலிருந்து இறுதி வரைக்கும் நடக்கக்கூடியதாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் இந்த ஒரு நாள் முடிவில் கவனமாக பார்த்து கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு இது நடக்கும். ஆனால் இதற்கு அடுத்து ஒரு நாள் வரும் அல்லவா, அந்த ஒரு நாளில் உங்களுக்கு இந்த ஒரு நாளுக்கு அப்படியே தலைகீழாக நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்க நினைத்தது ஒன்றாக இருக்கும், அந்த ஒரு நாளில் நடக்கப் போவது ஒன்றாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட நன்மைகள் அந்த ஒரு நாளில் நடக்கும். அந்த நன்மைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. இந்த ஒரு நாளில் உங்களுடைய இந்த ஒரு நிலைமையானது உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது. ஆனா இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய மனநிலை மெதுவாக சீராக மாற ஆரம்பிக்கும். மறுநாளிலிருந்து அந்த ஒரு நாள் நடந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலை தேடி கொடுத்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில யார் உண்மையாக இருக்காங்க, யார் நம்மளிடம் போலியாக பழகுறாங்க, நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையை பார்த்து யார் யார் பழகுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தெளிவு என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். யார் உண்மையானவங்க, யார் உண்மையானவங்க கிடையாது என்பது நீங்களே தெளிவாக அறிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமா உருவாக ஆரம்பிக்கும். துரோகங்களை உணர்ந்ததுக்கு அப்புறமா உங்களை புத்திசாலித்தனமாக நீங்க அதிகரிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்குங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு செயலை நம்ம செய்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். வேலை, பணம், உறவுகள் இந்த மூன்றிலும் ஒரு முன்னேற்றம் என்பது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நிதி நிலையில ஒரு மேம்பாட்டு நிலைமையானது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க செலவுகளை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீங்க. செலவுகளை நம்ம எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்க புரிந்து நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக நடக்குங்க. குழந்தைகள் விஷயத்துல நல்ல செய்திகள் உங்களை மகிழ்விக்க வைக்கும். என்ன செய்தால் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்பதை புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு சில நல்ல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். கல்வி இல்லைனா திறன் வளர்ச்சியில ஒரு முன்னேற்றமானது உங்களுக்குள்ள கிடைக்கும். இது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகான ஒரு நிலைமைக்கு உங்களை போக வைக்கும். இதனால நீங்க உங்களுக்குன்னு ஒரு மனதிற்குள் ஒரு தைரியம் என்பது பிறக்கவும் ஆரம்பிக்குங்க. பழைய பிரச்சனைகள் அனைத்துமே மெதுவாக தீர ஆரம்பிக்கும். தீராமல் இருந்த முட்டுக்கட்டையாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனிமே தீர ஆரம்பிக்கும். உண்மையான நண்பர்களை நீங்க அவங்களுடைய செயல்களால் அறிந்து கொள்வீங்க. எந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு நன்மைகள் பண்றாங்க, கெடுதல்கள் பண்றாங்க, யார் உண்மையான நண்பர், யார் போலியான நண்பர் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய ஆளுமை இனிமே வலுவாக மாற ஆரம்பிக்கும். முன்பு இருந்ததை விட இன்னமும் நீங்கள் உறுதியான ஒரு மனிதராக மாற ஆரம்பிப்பீங்க. யாரிடமும் எப்படிப்பட்ட சண்டைகளையும் எப்படிப்பட்ட தைரியமாகவும் ஒரு மனிதராகவும் நீங்க மாறி விடுவீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒண்ணு இருக்கு. நீங்க காலையில எழுந்தவுடன் ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அமைதியாக கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு 5 நிமிடம் உங்களுடைய சுவாசத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். பிறகு நான் அமைதியாக இருக்கிறேன் என்று, எனக்கு தெளிவானது இருக்கிறது என்று நீங்கள் மனதிற்குள் சூரிய பகவானை கையெடுத்து கும்பிட்டு கொண்டு 9 முறைகள் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் சொல்லி வந்தால் போதும். அந்த ஒரு நாளில் யாரிடமும் கடுமையாக நீங்கள் பேசாமல் இருக்க முயற்சி செய்து பாருங்கள். ஆனால் ஆபாச வார்த்தைகளை மட்டும் வாயிலிருந்து கூறிவிடாதீர்கள். யாரையும் தவறாக பேசாதீர்கள். யாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நீங்கள் தலையிடாதீர்கள். எதை பற்றியும் யோசிக்காம உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். இதனை மட்டும் கவனித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஒரு நாளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால காண முடியும். மன அமைதி கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தவிர்க்கவும் படுங்க. உங்களுடைய அதிபதி கிரகத்தின் ஆதரவு மெதுவாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள
உயர்ந்துவிடும். நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றி தர ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்திலும் ஒரு முன்னேற்றமானது காணப்படும். மொத்தத்துல இந்த ஒரு நாள் ஒரு சோதனை நாளாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சோதனை நாளாக இருக்கும். அதை தாண்டி விட்டீங்க அப்படின்னா அந்த சோதனையை உடைக்கக்கூடிய ஒரு நாளாக மாறிவிடும். உங்களை வடிவமைப்பதற்காக மட்டுமே இந்த மாதிரியான செயல்கள் நடக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. இந்த ஒரு நாளை கடந்து சென்ற பிறகு உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக ஒரு நல்ல ஒரு திசையை நோக்கி நகர ஆரம்பிக்குங்க. நீங்க இன்னும் தெளிவாக, இன்னும் வலுவாக, இன்னும் முன்னேறிய ஒரு மனிதராக நிச்சயமாக மாறுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா, ஆமாவா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.